தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை கூட்டரங்கில் 1984ஆம் ஆண்டு கோவை காவல் பயிற்சி பள்ளியில் படித்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 40 ஆண்டுகால காவல்துறை பணி அனுபவத்தை பயிற்சி காவல் அதிகாரிகளுக்கு அளிக்க தமிழக அரசு சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் என ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் 1984 ஆண்டு கோவை காவல் பயிற்சி பள்ளி முன்னாள் மாணவர்களும் தீர்மானம் நிறைவேற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் பூங்குளம் ஊராட்சியில் RR திட்டத்தின் கீழ் சுமார் 1,64,00,000 புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதனை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை போக்குவரத்து காவல் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை சார்பில் 36வது ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியை குளித்தலை பெரிய பாலத்தில் டிஎஸ்பி செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும், தலைக்கவசம், உயிர்க்கவசம், இதேபோல் காரில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவருக்கு தலா 2 மகன்கள் உள்ள நிலையில் தனது மகன்களுக்கே இருவரும் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். இந்த வழக்கின் விசாரணை வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அண்ணன் தம்பிக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 1,50,000 லட்சம் அபராதமும், சித்தப்பா பாட்டிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 30,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து அண்ணன் தம்பி இருவரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் காட்பாடி அடுத்த ஆரைமுத்து மோட்டார் பகுதியில் புதிய நியாய விலைக் கடை மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இந்த விழாவில் முதியவர் ஒருவர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகனிடம் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்ற அமைச்சர் துரைமுருகன் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை அழைத்து உடனே பட்டா வழங்க வேண்டும் என்று கூறினார். என்னுடைய வாய்ஸா எடுத்து யாரு இந்த பட்டா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அங்குச்செட்டிப்பாளையம் கிராமத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட இடத்தின் அனைத்து மனை பிரிவுகளையும் உரிய பயனாளிகளுக்கு வழங்க அதில் உள்ள வீடு மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 200க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த காவேரிப்பட்டி கிராம பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் வீடின் அருகே உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியாக வந்த நெல் அறுவடை இயந்திரம் மாரிமுத்துவின் மீது மோதியதில் பலத்த காயமடைந்துள்ளார். இதனை அறிந்த உறவினர்கள் மாரிமுத்துவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த தேவூர் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி புதிய பேருந்து நிலையத்தில் சங்ககிரி வட்டார போக்குவரத்து துறை மற்றும் சங்ககிரி போக்குவரத்து காவல்துறை இணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தினர். இதில் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் பணிபுரிந்திருந்த காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக பேக் மாட்டிக்கொண்டு சென்ற 4 இளைஞர்களை விசாரணை செய்துள்ளனர். இதில் 4 பேரும் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக ஹவாலா பணம் 1,60,00,000 ரூபாயை எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இந்த பணம் யாருக்காக கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை ஆலந்துறை அடுத்த காருண்யா பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்திற்குள் காட்டு யானை ஒன்று இரவில் புகுந்துள்ளது. இதனை விரட்ட முயன்ற பொழுது அந்த காட்டு யானை வனத்துறையின் வாகனத்தை பார்த்து ஆக்ரோஷமாக தாக்குவதற்கு முன்னோக்கி வருவது போன்ற காட்சிகளை அந்த கல்லூரி மாணவர் தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு பேசி வருவதாக தெரிவித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் திடீரென ஒன்று கூடி சீமானின் உருவப்படத்தின் மீது காலணிகளை கொண்டு தாக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஒருபோதும் சீமானால் வெற்றி பெற முடியாது என்றும் 2026 சீமானுடைய கட்சியே இருக்காது என்றும் திராவிட பெரியார் கழகத்தினுடைய தலைவர் செய்தியாளர்களிடம் விமர்சித்து பேசினார். கைகூலி, தமிழர்களின் துரோகி, தமிழர்களின் விரோதி சீமான் என்பவர் தொடர்ந்து தந்தை பெரியார் மீது ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை பரப்புகிறார். தாயோடும் மகளோடும் புணர வேண்டும் என்று பெரியார் சொன்னதாக இவரே ஒரு கட்டுக்கதை அடிச்சு விட்டாரு. அப்பா அப்படி அந்த தேதியில் பெரியார் எங்கேயுமே பேசல அப்படின்னு நாங்கள் ஆதாரம் கொடுத்துட்டோம். நீ உண்மையிலே தைரியமான ஆளாக இருந்தால் எங்களோட விவாதிக்கு வரமா இல்லையா? உன் வீடை முற்றுகை நாங்கள் வந்தோம் இல்லையா? நீ என்ன பண்ண? ஒரு 10 பெண்கள்கிட்ட கட்டையை கொடுத்து பெண்களுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்ட கோல பையன் விவாதத்துக்கு வான்னு பத்திரிக்கையாளர் தான் கூப்பிடுறேன். நாங்க என்ன சொல்றோம்னா பகிரங்கமா மதுரையில சீமானோட உருவமே எரிச்சிருக்கோம். நீ சொல்ற இல்ல கண்ணகி சொல்ற அந்த மதுரையில நாங்க சீமானோட உருவமே எரிச்சிருக்கிறோம். நீ தைரியம் இருந்தாவா? மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி 2ஆம் கட்ட காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்றும் ஜாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டம் நடைபெறும் என்றும் ஜாதி சான்றிதழ் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் மற்றும் மத்திய அரசிடம் புகார் தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு மலைவாழ் சங்க மாநில தலைவர் டில்லி பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். காட்டுநாயக்கன் மக்களுக்கு இனச்சான்று வழங்குவது குறித்தும் அதே போல மலைவேடர் மக்களுக்கு இனச்சான்று குறித்தும் மாவட்ட ஆட்சியத்தில் வலியுறுத்தி பேசணும். ஏறக்குறைய 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதேமா ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் மதுரை சிட்டி அவங்களும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சுவார்த்தையில். மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை மாநில அரசாங்கம் அனுப்பி இருக்கிறது. அந்த குழு விசாரணை மேற்கொள்ள போகிறது. முதல்ல அது ஜாதி பற்றியே விசாரணை மேற்கொள்ள போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகு இல்லை, யாருக்கெல்லாம் சான்றிதழ் வழங்க போகிறோமோ அவங்களுக்கெல்லாம் விசாரணைக்காக வராங்க. ஆந்திரோபாலஜிலேருந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம் அது விரைவாக விசாரணை செய்து சான்றிதழ் வழங்குறதுக்கான முன் வரும். ஒரு விஷயம். 2வது, ஸ்டேட் லெவல் கமிட்டி என்ஷூர் பண்ணியிருந்தா, உறுதிப்படுத்திருந்தா அவர்களுக்கு உடனே வழங்கணும். அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. ஹைகோர்ட் ஆர்டர் மாதிரி அதை கேட்ட பிறகு அந்த 2 பேருடைய ஆர்டரை உடனே கொடுங்க, நான் உடனே அந்த சான்று தரத்துக்கான ஏற்பாடு பண்ணுறோம். என் நாலேஜுக்கு வரல இன்னும், அந்த உங்களாண்ட இருக்குதுன்றீங்க, அதை கொண்டாந்து கொடுங்கன்னாங்க. அப்போ மாநில கூர்நோக்கு குழு இறுதி செய்யப்பட்ட அந்த 2 நபர்களுக்கான காட்டுநாயக்கன் ஜாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்படும். திருப்பூர் மூலனூர் அருகே JWS காத்தாடி நிறுவனம் கிளங்குண்டல் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் உயர்மின் கம்பங்கள் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள பனைமரம், வேப்பமரம், புளியமரம் போன்ற மரங்களை வெட்டியும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டை ஆக்கிரமிப்பும் செய்துள்ள JWS காத்தாடி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மோகனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாங்குண்டல் கிராமத்தில் JSWங்கிற தனியார் காற்றாலை நிறுவனம் கிராம சாலை ஓரங்களிலும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்திலும் மின்கம்பங்களை அமைத்து வருகிறது. 33 kV மின்திறன் உள்ளது அந்த கிராம மின்கம்பங்கள். அந்த மின்பாதை அமைக்கும் போது சாலைக்கு போதிய இடைவெளி இல்லாமல் அமைக்கிறாங்க. அதே மாதிரி சாலையோரத்தில் இந்த கிராமமே பசுமை ஊராட்சின்னு சொல்லி அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. நிறைய மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த JSW நிறுவனத்தோட ஆட்கள் வேலை செய்கிற போது அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறை இடத்துல இன்னும் வெட்டியிருக்காங்க. கிராம சாலையில் இருக்கிற அத்தனை மரங்களும் வெட்டியாச்சு. இதில் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா தமிழ்நாட்டின் மரமான பனை மரங்களை நிறைய வெட்டி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசே பனைமரங்களை வெட்டினா கடுமையான தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பூரா ரோட்டோரத்தில் பூராமே பனைமரங்கள் தான் நிறைய இருக்குது. அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டிருக்காங்க. இது மிக கண்டிக்கத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி பகுதியில் உள்ள பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கியினை உடனே வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 6 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர்.
கடந்த ஜனவரி 11ஆம் தேதி கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.